சிஸ்டம் ராஜ்ய பெர்பெலம்பாகான். இதுதான் சாப்டர் 3. சாப்டர் 3 மெயின் டாபிக் வந்துட்டு சிஸ்டம் ராஜ்ய பெர்பெலம்பாகான். அதாவது நம்ம ராஜாக்கு வந்துட்டு நம்ம ராஜா வந்து என்ன செஞ்சாலும் பெர்பெலம்பாகான்னாக்கா அவர் வந்து நாட்டோட உண்டாங்க ஒப்பிட்டு தான் வந்து அவர் எல்லாமே செய்ய முடியும். அதனாலதான் சிஸ்டம் ராஜ்ய பெர்பெலம்பாகான்னு சொல்றாங்க. அவரே வந்துட்டு இஷ்டத்துக்கு எதுவுமே செய்ய முடியாது. ஓகே, தான் டெமோக்ராசி பர்-பார்லிமெண்ட். இது ஏற்கனவே முன்னுக்குள்ள சாப்டர்ல நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். டெமோக்ராசி பர்-பார்லிமெண்ட்னாக்கா நம்ம நாடோட சிஸ்டம் வந்துட்டு யாரால தேர்ந்தெடுக்கப்படுறது? இருக்கீங்களா? என்ன வழங்கல? யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்க. அகும் தேர்ந்தெடுப்பாரா? யார் தேர்ந்தெடுப்பா? ராஜா சார். யங் தி பர்த்துவன் அகும். நோ, சரியான ஆன்சர் வரலையே. நம்ம நாட்டோட மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. சுல்தானா? ஓ, மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. மக்கள். அதனாலதான் அதுக்கு பேர் வந்து டெமோக்ராசின்னு சொல்றாங்க. ஓகே, டெமோக்ராசி பர் பார்லிமெண்ட். அதாவது மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பார்லிமெண்ட்ல வந்துட்டு அதை வந்து பஹாஸ் பண்ணுவாங்க, அதை பத்தி பேசுவாங்க. ஓகே, berkait rapat dengan latar belakang sejarah pemerintahan beraja. இந்த சிஸ்டம் வந்துட்டு ஏற்கனவே நம்ம நாட்டோட ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நம்ம பார்த்த மாதிரி என்ன சொல்லுவாங்க, அதோட ஹிஸ்டரியும் இதுவும் வந்து கலந்துருக்கு. Majlis Raja-Raja yang wujud seiring dengan pemerintahan beraja menjadi sebahagian daripada institusi raja berperlembagaan dan mempunyai kedudukan dan pemerintahan. Actually சுருக்கிறேன் நானு, உங்களுக்கு விளங்குற மாதிரி நான் சுருக்கி சொல்றேன். அதாவது என்ன சொல்ல வராங்க கொஞ்ச நேரம். ஓகே, சோ ஓகே, பென்சில் வச்சிருக்கிறவங்க வந்து இந்த சினாப்சிஸ்ல டெக்ஸ்ட் புக் இருக்கிறவங்க வந்து கோடு போட்டுக்கலாம்ல. சிஸ்டம் ராஜ்ய பெர்பெலம்பாகான் வழங்குதுல. ஓகே, சிஸ்டம் ராஜ்ய ஓகே, நன்றி. Sistem Raja Berperlembagaan dan Demokrasi Berparlimen. Okay, berkait dengan latar belakang sejarah beraja. Okay, அது garis பண்ணிக்கோங்க. அதாவது என்ன சொல்றாங்க, நம்மளோட சிஸ்டம் வந்துட்டு அப்போ உள்ள ராஜா சிஸ்டம், பழைய காலத்தோட ராஜா சிஸ்டம் கூட கைட்டான் இருக்கு அப்படின்ட்டு. ஓகே, அடுத்த பாயிண்ட் Majlis Raja-Raja. Okay, Majlis Raja-Raja seiring dengan pemerintahan beraja. Okay, Majlis Raja-Raja seiring dengan pemerintahan beraja. அதாவது நம்மளோட ராஜா சிஸ்டத்துக்கும் மஜ்லிஸ் ராஜராஜவும் வந்துட்டு ஒன்னா அமைக்கப்பட்டது. ஓகே, ஏன் ஒன்னா அமைக்கப்பட்டதுனாக்கா, ஒரு ராஜாவோட இதை வந்து துகாஸ், அவரோட என்ன சொல்லுவாங்க, அவருக்கு வேண்டிய அந்த பிராத்துவரன் உருவாக்குறதுக்கு வந்து ஒரு மஜ்லிஸ் தேவை, ஒரு பெர்துபோகன் தேவை. அந்த பெர்துபோகன் இல்லாம அவர் சொல்லுங்க. மஜ்லிஸ் ராஜராஜ seiring dengan pemerintahan beraja. ஓகே சார். ஓகே, சோ இது இல்லாம இந்த மஜ்லிஸ் ராஜராஜ இல்லாம அவரால சொந்தமா இயங்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, pemerintahan beraja. ஓகே, garis பண்ணிட்டீங்க. ஓகே, அடுத்தது வந்துட்டு sebagai raja berperlembagaan. அடுத்த பாயிண்ட், மூணாவது பாயிண்ட் போயிட்டேன். sebagai raja berperlembagaan, kedudukan yang di-Pertuan Agong dan raja ditentukan oleh perlembagaan persekutuan. ஓகே, அதாவது என்ன சொல்றாங்கனாக்கா, திருப்பி சொல்லுங்க சார். ராஜா திருப்பி ரெடி சார். ஓகே, sebagai raja berperlembagaan, ஓகே, kedudukan yang di Pertuan Agong, அதாவது yang di Pertuan Agong ஓட அந்த kedudukan, அவரோட அந்த ranking lah, yang di Pertuan Agong dan raja ditentukan oleh perlembagaan persekutuan. அதாவது perlembagaan persekutuanனா அவரோட அந்த kedudukan வந்துட்டு இவர்தான் அகோங், இவர்தான் ராஜான்ட்டு வந்துட்டு நியமிக்கும். ஓகே, சோ இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னாக்கா, yang di Pertuan Agongnya வந்துட்டு yang di Pertuan Agong வழி நடத்துறதுக்கு ஒரு சிஸ்டம் தேவை.
சோ அவருக்கே சிஸ்டம் தேவைன்னும் போது நம்ம சாதாரண மக்கள் வந்து இந்த சிஸ்டம் வந்துட்டு ஒரு என்ன சொல்லுவாங்க ஜஸ்ட் நத்திங்ல நம்மளுக்கு ஆக்சுவலி நம்ம சாதாரண மக்களா இருக்கிற வச்சு நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நோ சாய்ஸ். ஓகே, Perlembagaan Persekutuan dan undang-undang tubuh kerajaan negeri. ஓகே, ஒவ்வொரு நகரிக்கும் இப்ப Persekutuan நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, Persekutuanனாக்கா புத்தராஜயா மெயின் பிரான்ச். ஓகே, இந்த மெயின் பிரான்ச்சுக்குள்ள நம்மளுக்கு 14 நகரி இருக்குனால அந்த 14 நகரிலையும் வந்துட்டு அவங்கள வழி நடத்துறதுக்கு வந்து கிராஜான் இருக்கு. ஓகே, மேக் இட் ஈஸிலா. ஏன்னா ஒரே ஆளு நம்பிக்கிட்டு இருந்தாக்கா அப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் நடக்கிற விஷயம் வந்து 10 வருஷமா ஆனாலும் நடக்காம போயிடும். அப்ப நெகிரியா இருக்கும் போது கொஞ்சம் ஃபாஸ்ட் ட்ராக்ல நம்ம வந்து போனோம். ஓகே, அடுத்ததுக்கு போறேன். Demokrasi dan pengasingan kuasa. டெமோக்ராசி பாத்துட்டீங்களா? ciri demokrasi இருக்குல்ல. ஓகே, சோ garis பண்ணிக்கோங்க. Demokrasi dan pengasingan kuasa. Okay, dilaksanakan pada peringkat persekutuan. Okay, demokrasi dan pengasingan. Demokrasi dan pengasingan kuasa dilaksanakan pada peringkat persekutuan dan negeri melalui demokrasi berparlimen. திருப்பி அதை தான் சொல்ல வராங்க. அதாவது நாட்டோட அமைப்பும் சரி ஆட்சியும் சரி எல்லாமே வந்துட்டு கிராஜான் பிரஸ்குத்வான் கீழியும் கிராஜான் நெகிரி கீழியும் தான் கட்டுப்பட்டிருக்கு. அந்த கட்டுப்பட்ட சிஸ்டத்தோட பேரு தான் வந்து சிஸ்டம் டெமோக்ராசி பர் பார்லிமெண்ட். ஓகே, நல்லா வழங்கிக்கணும். சோ ராஜாக்கு சம்பந்தமா இருக்கிறது வந்துட்டு மஜ்லிஸ் ராஜராஜ. சோ அந்த மஜ்லிஸ் ராஜராஜுக்கும் என்னத்துக்கும் வந்து சம்பந்தம் இருக்குனாக்கா இன்ஸ்டிடியூசி ராஜபர்பலம்பாகானுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கு. சோ இந்த ராஜபர்பலம்பாகானோட கெடுரோக்கான வந்துட்டு யாரு tentukan பண்ணுவா? Perlembagaan Persekutuan dan undang-undang tubuh kerajaan negeri தான் அவரோட கெடுரோக்கான வந்துட்டு சா பண்ணும். ஓகே, அந்த சா பண்ற சிஸ்டத்துக்குள்ள யார் இருக்காங்கனாக்கா kerajaan Persekutuanum kerajaan negeriயும் இருக்கு. இந்த kerajaan Persekutuanum இந்த kerajaan negeriயும் வந்துட்டு யாரு கீழே கட்டுப்பட்டிருக்குனாக்கா ஒரு சிஸ்டத்தோட பேரு. அந்த சிஸ்டத்தோட பேரு தான் வந்துட்டு டெமோக்ராசி பர் பார்லிமெண்ட். ஓகே, டெமோக்ராசி பர் பார்லிமெண்ட். அது வந்து முதல்ல டெமோக்ராசி dan pengasingan kuasa dilaksanakan pada peringkat kerajaan persekutuan அதுதானே? இல்ல வேற கோட் இருக்கா? இல்ல, kerajaan persekutuan dan kerajaan negeri. ஓகே சார். ஓகே, சோ இந்த அடுத்த கடைசி பாயிண்ட், demokrasi berparlimen mempunyai keunikan kerana dilaksanakan berdasarkan keperluan tempatan. ஏன் வந்துட்டு இந்த டெமோக்ராசி berparlimen வந்து யூனிக், அது ஒரு வித்தியாசமானது, அது ஒரு அழகானது. ஏன் அப்படின்னு சொல்றாங்கனாக்கா அது வந்துட்டு அந்தந்த நெகிரி பிரகாரம் அது வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்த நெகிரிக்கு இந்த மாதிரி இருக்கும். அதனாலதான் சம்டைம்ஸ்ல நம்மளுக்கு வந்துட்டு என்னடா ஸ்லாங் ஒரு மாதிரி சட்டத்தை போடுறான், ஜோர் ஒரு மாதிரி போடுது, இவங்களோட சிஸ்டம் வேற மாதிரி இருக்கு, அவங்க தண்ணி காசு கட்டலாம், நம்ம தண்ணி காசு கட்ட வேண்டாம், நிறைய வேறுபட்டிருக்கு, அவங்க என்ன பெரியவங்களா அப்படின்னு நம்மளுக்கு நிறைய கேள்வி தோணும். ஆக்சுவலி இது வந்து நெகிரி சம்பந்தப்பட்டது. ஸோ அந்த நெகிரி வந்து அதோட மக்களை வந்து நல்லா பார்த்துக்குச்சுனாக்கா நிறைய சலுகையை கொடுப்பாங்க. ஆக்சுவலி பார்க்க 5வது pengasingan kuasa, 6வது keunikan. அந்த கொஞ்சம் தம்பா பண்ணிக்கோங்க. அந்த keunikan முன்னுக்கு வந்து டெமோக்ராசி berparlimen mempunyai keunikan. ஓகே, இந்த ஃபுல் சாப்டரோட சுருக்கம்னா இது. சார் கடைசி சொல்லுங்க சார். டெமோக்ராசி எங்க அது கடைசியா? நீங்க கடைசியா சொன்னீங்களா? கடைசியா சொன்னது டெமோக்ராசி berparlimen mempunyai keunikan. இத பிராக்கெட் போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம கோடு போட்டதுல அந்த கோடு போட்டதுல இது ரொம்ப முக்கியமானது. ஓகே, இந்த வார்த்தை எல்லாம் மிஸ் ஆகிடக்கூடாது சாப்டர் 3ல. அப்போ ஒவ்வொரு வாட்டியும் நீங்க இந்த சாப்டர் 3 பார்க்கும் போது ரிப்பீட்டடா இதே வந்துகிட்டு இருக்கும். அப்ப ரிப்பீட்டடா வரும்போது என்ன அர்த்தம்னாக்கா இது ரொம்ப முக்கியம், இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேயா? முடியுமா? முடியும் சார். ஓகே, இப்ப வந்துட்டு நம்ம என்ன செய்ய முடியும் சார். ஓகே, முடியும். ஓகே, சோ இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா பேஜ் 37 நீங்க பாருங்க.
37க்குள்ள நம்ம பார்க்க போறது வந்துட்டு latar belakang pemerintahan beraja dan demokrasi berparlimen. அதாவது சிஸ்டம் pemerintahan berajaோட latar belakang என்ன யாராச்சும் அதுக்கு ஒப்பிட்டு சில வார்த்தைங்க நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. யாராச்சும் சொல்ல முடியுமா? பேர் சொல்லிட்டு சொல்லுங்க. சேரன் இக்திரா. யாருப்பா அது? சேரன் சார். ஓகே, என்ன சொன்னீங்க சேரன்? இக்திராஃப் சார். இக்திராஃபா? latar belakang இக்திராஃப் நான் சொல்லியிருக்கேன் சார். கான்செப்ட் சார். எஸ், ரைட். யாரு? ராதிகா. ராதிகா. டெஃபினிசி சார். சரியான ஆன்சர் ராதிகா. டெஃபினிசி, latar belakang டெஃபினிசி சரியா வருமா? கொஞ்சம் இடிக்குதே. இல்ல சார். ஓகே, என்ன வரும்? வேற என்ன வரும்? pengenalan. ஓகே, யாரு அது pengenalan சொன்னது? அதுவும் ராதிகா தானா? ஆமா சார். ஓகே, வாழ்த்துக்கள் ராதிகா. latar belakang, pengenalan, sejarah. வேற ஏதாவது இருக்கா? சார் தக்ரீஃப். தக்ரீஃப் வருமா? இருக்கீங்களா யாராச்சும்? வரும் நினைக்கிறேன் சார். முன்னாடி சார் நீங்க நினைச்சிட்டீங்களா? ஆனா வராதே. ஓகே, பரவாயில்ல. மக்சூட் வருமா சார்? மக்சூட்டும் வராது. ஓகே, அது வேற கீழே போகும். ஓகே, பரவாயில்ல. 5 பண்ணதுக்கு வாழ்த்துக்கள். ஓகே, சோ latar belakang, pengenalan. கொஞ்சம் சத்தமா இருக்கு பேக்ரவுண்ட். யாரு மைக் சத்தங்க? ஓகே ஓகே. சோ latar belakang, pengenalan, sejarah. இது மூணுமே சேம் maksud. சோ இது கீழே நம்ம பார்த்தோம்னாக்கா நான் வந்துட்டு இப்ப என்னோட நோட்ஸ் நான் வந்துட்டு காட்ட போறேன். அதாவது கூகுள் கிளாஸ் ரூம்ல நான் சென்ட் பண்ணதையும் அப்புறம் டெலிகிராம்ல கூட நான் வந்துட்டு இந்த நோட்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்திருக்கேன். சோ அது ஒன்னும் கொஞ்சம் ஈஸியா போகும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. முடியுமா? ஓகே, நோட்ஸ காட்ட போறேன் இப்ப நானு. இப்ப இந்த டெக்ஸ்ட் புக்ல நம்ம முதல்ல என்ன பார்க்க போறோம்னாக்கா latar belakang pemerintahan beraja, அதாவது நம்ம நாட்டோட ராஜ சிஸ்டத்தோட செஜாரா பார்க்க போறோம். அதையும் டெமோக்ராசி பர்பாலிமெண்ட்னாக்கா என்னன்னு நம்ம ஒன்னும் விரைவா பார்க்க போறோம். ஓகே, சோ இப்ப நான் நோட்ஸ் காட்டுறேன். ஓகே, சோ கோசம் 1. சோ கோசம் 1ல வந்து latar belakang pemerintahan beraja dan demokrasi berparlimen. இததான் நம்ம வந்து முத பார்க்க போறோம். இதுல மொத்தம் 5 இருக்கு. முத இத நம்ம பார்ப்போம். ஓகே, சோ முத இத நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் இதுதான் சப் டாபிக். ஓகே, சப் டாபிக்ல வந்துட்டு சோ latar belakang நீங்க பாத்தீங்கன்னாக்கா இது 2 இதா பிரிச்சிருக்காங்க. டெக்ஸ்ட் புக்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா 38வது பேஜ். ஓகே, டெக்ஸ்ட் புக்ல 38வது பேஜ். என்னோட நோட்ஸ்ல இப்ப நான் உங்களுக்கு வந்து காட்டிக்கிட்டு இருக்கேன். ஓகே, சோ போலாம்ல? போலாம் சார். போவோம். ஓகே, இதை நீங்க பாத்தீங்கன்னாக்கா அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா pemerintahan berajaக்கும் Kesultanan Melayu Melakaக்கும் சம்பந்தப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். Raja berkuasa mutlak mempunyai kuasa pemerintahan. இதை நான் இன்னும் சுருக்கி கொடுக்குறேன் உங்களுக்கு நானு. ஓகே, ஏன்னா நீட்டா இருந்தா நீங்க கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஓகே, திருப்பி சொல்றேன். டெக்ஸ்ட் புக்ல கூட இந்த நோட்ஸ் இருக்கு. ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னாக்கா இருக்கா? என்ன இது திரும்பி சொல்லுங்க. ராஜ berkuasa mutlak. இது வந்து நோட்ஸ்ல நான் சொல்றேன். ராஜ berkuasa mutlak mempunyai kuasa pemerintahan. இது வந்து நோட்ஸ்ல. அதே நீங்க டெக்ஸ்ட் புக்ல 38வது பேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா ராஜ pemerintah berkuasa mutlak. இது ரெண்டுமே சேம் மக்சூத். இது இப்படியும் எழுதினாலும் உங்களுக்கு மார்க் கிடைக்கும், இப்படி எழுதினாலும் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். ஓகேயா? சோ berkuasa mutlakனாக்கா என்ன அர்த்தம்னாக்கா அவர் சொல்றதுதான் ரைட்டு. இதை யாரும் மாத்தி அமைக்க முடியாது. ராஜா சொன்னதுதான். ஓகே, அதுதான் வந்து berkuasa mutlakன்னு சொல்லுவாங்க. அவர் சொல்றதை யாரும் மாத்த முடியாது. அவர் போட்டதுதான் எல்லாமே. ஓகே, இது வந்து எப்ப உள்ளது? போறேன். pemerintahan berdasarkan hukum kanun Melaka, koma போட்டிருக்காங்க. நம்ம அங்க dan tambah பண்ணிப்போம். hukum kanun Melaka இருக்குல்ல, அங்க வந்து dan tambah பண்ணிப்போம். DAN. dan undang-undang laut Melaka.
அதாவது என்ன சொல்ல வராங்கனாக்கா, இந்த ராஜா வந்து எதை சம்பந்தப்படுத்தி அவர் வந்து அவரோட ஆட்சியை செய்வார்னாக்கா, ஹுக்கும் கானூன் விளக்கவும் உண்டாங் லவுட் விளக்கவும் அதை ஒப்பிட்டு வச்சுதான் அவர் வந்து அவரோட ஆட்சியை வந்து அவர் வந்து செய்வாருன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்ப சுல்தானம் லாயும் நாக்க டைம்ல. அதே நீங்க வந்து டெக்ஸ்ட் புக்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா நோட்ஸ் இருக்கா, அதாவது செகண்ட் பேராகிராஃப் ரைட்டா, செகண்ட் பேராகிராஃப்ல வந்துட்டு pemerintahan berdasarkan hukum kanun Melaka dan undang-undang laut Melaka. சேமா தானே இருக்கு? ஆமா சார். திருப்பி வாட்டி சொல்லுங்க சார். ஓகே, செகண்ட் பேராகிராஃப். Pemerintahan berdasarkan hukum kanun Melaka dan undang-undang. ஓகே ஃபைன். ஓகே, இது வந்து செகண்ட் பாயிண்ட். ஓகே, மூணாவது பாயிண்ட் என்னோட நான் காட்டுற இந்த நோட்ஸ்ல நான் போறேன். Pemerintahan diperkukuh dengan konsep Islam. அதாவது இந்த ராஜா வந்துட்டு அந்த சுல்தான் லாயும் நாக்க டைம்ல அவரோட அந்த ஆட்சியை வந்துட்டு எதை வச்சு அவர் ஒன்னும் வந்துட்டு டீப்பர் குக்கோக்கன், தமிழ்ல என்ன சொல்லுவாங்க டீப்பர் குக்கோக்கன், உறுதிப்படுத்துவார்னாக்கா இந்த கான்செப்ட் இஸ்லாமை வச்சுதான் அவரோட ஆட்சியை வந்துட்டு அவர் வந்து ஃபாலோ பண்ணுவாரு. ஓகே, டன் ராஜ எலக்கத்துவ அகாமி இஸ்லாம். சோ ராஜா தான் அகாமி இஸ்லாமோட தலைவர். ஓகே, ஏன் அவர் வந்து அதுக்கு தலைவர்னாக்கா, ஏன்னா அதை ஒப்பிட்டு தான் அந்த இஸ்லாமை ஒப்பிட்டு தான் அவர் வந்துட்டு அவரோட ஆட்சியை நடத்துவாரு. ஒன்னும் வந்துட்டு என்ன தீபர் குக்கோக்கன் போது என்ன சொன்னேன்னு உறுதிப்படுத்திப்பாருன்னு சொன்னேன். அவரோட ஆட்சியை வந்துட்டு அவர் இஸ்லாமை வச்சுதான் உறுதிப்படுத்திப்பாரு. அதனாலதான் வந்து வலிமைப்படுத்திக்கிறது. ஓகே, குட். ஓகே, அடுத்தது வந்துட்டு நாலாவது பாயிண்ட் வந்துட்டு mempunyai டெக்ஸ்ட் புக்ல இருக்கா? டெக்ஸ்ட் புக்ல யாராச்சும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம். mempunyai ya. Sultan Melayu Melaka mempunyai யார் பாது சார்? Sultan Melayu Melaka mempunyai அப்படிதான் சார் இருக்கு. அது மூணாவது பேராகிராஃப். என்ன சார் திருப்பி ரிப்பீட் பண்ண முடியுமா சார்? ஓகே, சோ இந்த மூணாவது பாயிண்ட் இந்த இஸ்லாம் சம்பந்தப்பட்டது சொன்னல. ஓகே, இது டெக்ஸ்ட் புக்ல வந்துட்டு நீங்க 38வது பாயிண்ட் பேராகிராஃப் 3. சோ kesultanan diperkukuhkan dengan konsep Islam. ஓகே, சோ நீங்க பாத்துக்கோங்க, உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் புக்ல உள்ளது ஈஸியா இருக்கா இல்ல வந்துட்டு இந்த சிஸ்டத்துல உள்ள இந்த நான் காட்டுற நோட்ஸ்ல உள்ளது ஈஸியா? ஆமா சார். ஓகே, சோ எது ரிங்காஸா இருக்கு? எது ரிங்காஸா இருக்கு? ஹலோ, நோட்ஸ் மூணாவது பாயிண்ட் மூணாவது இருக்குல்ல சார். ஓகே, சோ எது ஈஸியா இருக்கு நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆனா ரெண்டுமே சேம் தான், நீங்க பயப்பட வேண்டாம். ஓகே, சோ அடுத்த பாயிண்ட் நீங்க பாருங்க. mempunyai pengaruh besar dari tradisi dan adat istiadat kerajaan Melayu. அது ரொம்ப நீட்டா கொடுத்திருக்காங்க. சோ நான் சுருக்குறேன். என்ன சொல்ல வராங்கனாக்கா, இந்த சிஸ்டம், ஓகே, அந்த pengaruh பாத்தீங்களா, அந்த pengaruh முன்னுக்கு சிஸ்டம்னு தம்பா பண்ணிக்கோங்களேன். SISTEM சிஸ்டம் போட்டீங்களா? நோட்ஸ்ல கொடுக்கிறது சார். நோட்ஸ்ல ஓகே, அந்த pengaruh முன்னுக்கு வந்துட்டு அந்த mempunyai வேண்டாம், சிஸ்டம்னு எழுதிக்கோங்க. சிஸ்டம் pengaruh besar dari tradisi dan adat istiadat Melayu. அதாவது என்ன சொல்றாங்கனாக்கா, வந்துட்டு நான் என்ன சொன்னேன் மூணாவது பாயிண்ட்ல, ராஜா வந்துட்டு அவரோட சிஸ்டத்தை வழி நடத்துறதுக்கு வந்துட்டு அகாமி இஸ்லாம வந்துட்டு கைட் பண்ணிருக்காரு. ஓகே, அடுத்தது என்னத்தை வச்சு அவர் கைட் பண்ணிருக்காருனாக்கா அடட் இஸ்டியாடட் தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? கலாச்சாரமா சார்? கலாச்சாரத்துக்கு ஒன்னும் வேற வார்த்தை இருக்கா? கலாச்சாரம் ரொம்ப சிம்பிளா இருக்கு. சம்பிரதாயம், சம்பிரதாயம், சம்திங் லைக் தட். பாரம்பரியம், ஓகே, பாரம்பரியம், சம்பிரதாயம். இத
கூகுள் பண்றீங்களா யாராச்சும்? சார் சொல்லுங்க. பழக்க வழக்கங்கள் இல்ல repeat முடியுமா சார்? பழக்க வழக்கங்கள் வந்துட்டு சரியா வரல. ஏன்னா கூகுள்ல அந்த மாதிரி தான் போட்டுருந்துச்சு சார். பழக்க வழக்கமா? சோ பழக்க வழக்கம் வந்துட்டு அது கொஞ்சம் சிம்பிளா இருக்கலாம். அந்த பழக்க வழக்கத்தோட ஒண்ணு கொஞ்சம் மேலதான் இருக்கு அடட் இஸ்தியாடட். ஓகே, அடட் இஸ்தியாடட்னாக்கா அந்த ஃப்ளோ இருக்கணும். ஓகே, அந்த ஃப்ளோ முதல்ல சொன்னீங்களா பாரம்பரியம், இதெல்லாம் வந்துட்டு அந்த பழக்க வழக்கத்தோட கொஞ்சம் மீன்பட்டிருக்கு. ஓகே, சோ இந்த ராஜா வந்துட்டு அந்த பாரம்பரியத்தையும் கைட் பண்ணியிருக்காரு அவரோட அந்த ஆட்சி நடத்துறதுக்கு. அதுதான் சொல்ல வராங்க. ஓகே, அடுத்த இந்த டெக்ஸ்ட் புக்ல நீங்க பாருங்க. டெக்ஸ்ட் புக்ல வந்து எத்தனாவது பேராகிராஃப்? அதாவது 1 2 3 4 4வது பேராகிராஃப். ஓகே, 4வது பேராகிராஃப். சோ 4வதுல நீங்க பாத்தீங்கன்னாக்கா pemerintahan kesultanan pengaruh besar bagi membina tradisi dan adat istiadat. ஓகே, சேம் maksudlah. ஆனா அது கொஞ்சம் நீட்டா இருக்குல்ல, இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, அடுத்து 5வது பாயிண்ட். Raja-Raja Melayu dianggap sumber undang-undang, ketua kerajaan, ketua agama. அதாவது இது வந்து அவங்களோட என்ன துகாஸ். ஓகே, அவங்க வந்து இந்த ராஜராஜ மலாயு வந்து என்னெல்லாம் அவங்களோட துகாஸ்னாக்கா, அவங்க தான் சும்ப உண்டாங். அதாவது உண்டாங்கனாக்கா அவங்க தெரியல என்னன்ட்டு, உண்டாங்க வந்துட்டு வழி நடத்துறதுக்கு இவங்களை தான் ரிஃபர் பண்ணுவாங்க. அந்த ரிஃபர் பண்றதை தான் வந்து சும்பர்னு சொல்லுவாங்க. ஓகே, இவங்க தான் கெத்துவ கிராஜானோட தலைவர்களும் இவங்க தான், கெத்துவ அகமும் இவங்க தான். மேபி இந்த கேள்வி வந்துட்டு ஆப்ஜெக்டிவ்ல வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அதாவது ஆப்ஜெக்டிவ்ல என்ன கேட்பாங்கனாக்கா, apakah tugas Raja-Raja Melayu dalam pemerintahan Beraja Kesultanan Melayu Melaka? I repeat the question. Okay, apakah tugas Raja-Raja Melayu dalam sistem pemerintahan Beraja Kesultanan Melayu Melaka? So அதோட 3 ஆன்சர் மேபி 1 கொடுத்திருப்பாங்க, 2 கொடுத்திருப்பாங்க. சோ நீங்க இந்த 3மே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது. அதாவது சும்பர் undang-undang, ketua kerajaan dan ketua agama. இதுதான் அவங்களோட பிராணன், அவங்களோட துகாஸ், அவங்களோட தங்கும் ஜவாப். ஓகேயா? புரியுதா? புரியுது சார். ஓகே, செட்டல். ஓகே, அடுத்தது நீங்க பாருங்க. அடுத்து நம்ம பார்த்தாக்கா வந்துட்டு sebelum perang dunia kedua. ஓகே, இப்ப இந்த லத்தார் பிளாக்காக தான் ஸ்டில் நம்ம ஒன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சிஸ்டம் பராஜ வந்து எப்படி உருவாங்குச்சுன்ட்டு. சோ அது இருந்துச்சுனாக்கா அதுக்கு என்ன கைத்தான் இருக்கு? சுல்தானன் மலாயு மலாக்கோட கைத்தான் இருந்திருக்கு. ஓகே, அடுத்தது perang dunia kedua-க்கும் இது சம்பந்தப்பட்டிருக்கு ஆக்சுவலி பார்க்க போனாக்கா. ஓகே, இந்த sebelum perang dunia kedua நீங்க பாத்தீங்கன்னாக்கா என்ன நடந்துச்சுனாக்கா, பிரிட்டிஷ் memperkenalkan sistem resident. அதாவது பிரிட்டிஷ் வந்துட்டு perang dunia டைம்ல வந்துட்டு ஒரு சிஸ்டத்தை வந்து உருவாக்கி வச்சிருந்திருக்காங்க. அதாவது அந்த சிஸ்டத்தோட பேர் வந்து என்ன சிஸ்டம்? இங்க எல்லாம் காண போயிட்டீங்க, சாப்பிட போயிட்டீங்களா? இப்ப சொல்லிட்டாங்க சார், இப்பதான் சார் கேட்டேன். நீங்க ஜஸ்ட் a minute மிஸ் ஆயிட்டீங்க. என்ன சிஸ்டம்? சொல்லுங்க சார். சிஸ்டம் ரெசிடென்ட். யார் அது சொன்னது சிஸ்டம் ரெசிடென்ட்? ஸ்ரீமாலா சார். ஓகே, ஸ்ரீமாலா புதுசா இருக்கீங்க, ஏற்கனவே இருக்கீங்களா கிளாஸ்ல? சார் அவங்க கத்துவ கிளாஸ் சார். ஓ, ஸ்ரீமாலா கத்துவ கிளாஸா? ஓகே ஓகே, வாழ்த்துக்கள் ஸ்ரீமாலா. Thank you sir. ஓகே ஓகே. சோ சிஸ்டம் ரெசிடென்ட்னா, சோ சிஸ்டம் ரெசிடென்ட் வந்து ஓகே, சிஸ்டம் ரெசிடென்ட் வந்துட்டு இது வந்து யாரு கண்ணால்கன் பண்ண சிஸ்டம்? ஸ்ரீமாலா. எஸ், பிரிட்டிஷ் வந்து இந்த சிஸ்டத்தை வந்து கண்ணால்கன் பண்ணிருக்காரு. எங்க? Negeri-negeri Melayu bersekutu dan sistem negeri-negeri Melayu tidak bersekutu. ஓகே, 2 நெகரிக்கும் வந்துட்டு சேமான சிஸ்டமா கொடுத்திருக்காங்க? இல்ல சார். Oh இல்ல சார். NNMB அதாவது நெகிரி மலாயு பெர்செகுத்துக்கு வந்து என்ன சிஸ்டம் பாய்க்கறாங்க? Sistem penasihat. NNMB ke Sistem resident.
சிஸ்டம் ரெசிடென்ட். அதே வந்துட்டு NNMTB அது சிஸ்டம் பெனாசிஹாட். ஓகே, சோ தெரிஞ்சுக்கணும், ரெண்டுமே சேம் சிஸ்டம் இல்ல, ரெண்டுமே வேற வேற சிஸ்டம். இது யாருக்கு நாள் பண்ணா பிரிட்டிஷ்க்கு நாள் பண்ணிருக்காங்க. ஓகே, பேஜ் 39 டெக்ஸ்ட் புக்ல வந்து பேஜ் 39 நீங்க பாத்தீங்கன்னாக்கா இதோட சுருக்கத்தை வந்து சுருக்கத்துல இதோட விரிவாக்கம் வந்து அதுல கொடுத்திருப்பாங்க. நீட்டா கொடுத்திருக்காங்க இருக்கு. அதாவது சிஸ்டம் ரெசிடென்ட் DNNMB, தென் சிஸ்டம் பெனாசிஹாட் DNNMTB ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, அப்படி உங்களோட லெவல், திருப்பி நான் சொல்றேன், உங்களோட லெவல் உங்களுக்கு தான் தெரியும். கூட படிச்சீங்கன்னாக்கா கூட மார்க் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் இந்த நோட்ஸா காட்டுறது வந்து இந்த நோட்ஸ் பாலிங் மினிமம், இது வந்து மினிமம் நோட்ஸ். அதாவது யாருக்கெல்லாம் டைம் இல்லையோ, வேற பிஸியா இருக்கீங்களோ, உங்களுக்கு எல்லாம் வந்து இந்த ஷார்ட் நோட்ஸ் வந்துட்டு ரொம்ப உதவியா இருக்கும். அதாவது டெக்ஸ்ட் புக்ல ஒப்பிட்டு தான் இந்த நோட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சோ இத எழுதுனா கூட நீங்க ஃபெயில் பண்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. பட் அந்த பாஸ் பண்ணதோட ஒன்னும் நீங்க பெட்டர் மார்க் ஒன்னும் கூட எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னாக்கா டெக்ஸ்ட் புக்கை கூட நீங்க ரெஃபர் பண்ணலாம். அட் த சேம் டைம் நான் வந்துட்டு கூகுள் கிளாஸ் ரூம்லயும் சரி, டெலிகிராம்லயும் சரி, எக்ஸ்ட்ரா ஒன்னும் பெர்ஃபெக்டான நோட்ஸ் கூட நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதையும் நீங்க பாய்க்கலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, உங்களோட லெவல் பொறுத்துல. ஓகே, second point போறேன். Raja memerintah dengan campur tangan British dalam pentadbiran. ஓகே, ஒரு நிமிஷம் திருப்பி அந்த செகண்ட் பாயிண்ட் படிச்சுப்போம். இவ்வளவு நேரம் நான் விளக்கி சொல்லிக்கிட்டு இருந்தேன். சோ எனக்கும் வந்துட்டு உங்ககிட்ட இருந்து ஃபீட்பேக் தேவை. அதாவது நீங்க இப்ப எங்க இருக்கீங்க, எந்த லெவல்ல இருக்கீங்க எனக்கு தெரியணும். சோ யாராச்சும் ஒரு ஆளு நல்லா அந்த செகண்ட் பாயிண்ட் ஒண்டி பாருங்க. செகண்ட் பாயிண்ட் நான் கொடுத்த காட்டுற நோட்ஸ்ல அந்த செகண்ட் பாயிண்ட் ஒண்டி பார்த்து ஒரு 20 செகண்ட் எடுத்து யாராச்சும் ஒரு ஆளு விளக்கி சொல்லுங்க பாக்குறேன் தமிழ்ல. சார் செகண்ட் பாயிண்ட் என்னன்னு சார் சொன்னீங்க? அந்த நோட்ஸ்ல வந்து ராஜ memerintah dengan campur tangan British dalam pentadbiran. அந்த காட்டுன நோட்ஸ்லமா பயப்படாதீங்க, ஜஸ்ட் ஷேரிங் இஸ் கேரிங் என்ன பொறுத்த வரைக்கும். ஓகே, சோ அதாவது பிரிட்டிஷ் வந்துட்டு ராஜராஜ வந்துட்டு ஆட்சி பண்ணும் போது பிரிட்டிஷ் வந்துட்டு தலையிட்டு இருக்காங்க. அதாவது பிரிட்டிஷ் சொல்றதான் இந்த ராஜா கேட்கணுமா, அததான் சொல்ல வராங்கன்ட்டு. வந்தது நம்ம இடத்துக்கு, ஆனா இவங்க சொல்றதுதான் நம்ம கேட்கணுமா. இது வந்து எக்ஸாம்பிள் எப்படி தெரியுமா இருக்கு, நம்ம வீட்டுல வந்து அப்பா இருக்காரு, ஆனா சித்தப்பா ஆட்சி பண்ற மாதிரி இருக்கு. இது சரியா வருமா? வராது. யாரு ஆட்சி பண்ணணுமோ அவங்க தானே ஆட்சி பண்ணணும், ரைட்டா? ஓகே, பரவாயில்ல, தலைக்கீழால நடந்துச்சு, ஏதோ சரியான இதுக்கு திருப்பி வந்துட்டு இருந்தோம். இப்ப எங்க போய்கிட்டு இருக்கோம்னு தெரியல, பாப்போமே. ஓகே, அடுத்தது தேர்ட் பாயிண்ட் போறேன். ஓகே, தேர்ட் பாயிண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னாக்கா NNMB-னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். பிரிட்டிஷ் hanya mengambil alih pentadbiran di peringkat negeri. அதாவது பிரிட்டிஷ் வந்து என்ன செஞ்சாங்கன்னாக்கா NNMB-ல வந்துட்டு அவங்களோட pentadbiran வந்து எது கீழே வந்துட்டு எடுத்துக்கிட்டாங்கன்னாக்கா peringkat pembesar negeri. அந்த pembesar இருக்காங்களே இவங்கள தான் கண்ட்ரோல் பண்ணாங்க. அங்க ராஜராஜ வந்துட்டு கெக்கால் sebagai pemerintah berdaulat. இந்த NNMB-ல வந்துட்டு ராஜாவெல்லாம் அவங்க நோண்டல. ஓகே, ராஜா நீங்க பண்ணிக்கோங்க உங்களோட வேலையன்னு விட்டுட்டு, ஆனா ராஜா கீழே பெம்பசார் இருப்பாங்கல்ல, ஓகே, லைக் பண்டாஹார, தெமங்கோங், லக்சமான, ராஜா கீழே உள்ளவங்களை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்க. அது எங்க? NNMB-லயா NNMTB-லயா? NNMB. ஓகே, NNMB-ல. NNMB-ல வந்து யார வந்து இவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டாங்க? ராஜாக்கு கீழே உள்ளவங்க தெமங்கோங், பண்டாரு. ஓகே, இவங்கள இந்த பண்டாஹார, தெமங்கோங், லக்சமான இவங்களெல்லாம் வந்து என்னன்னு சொல்லுவாங்க? ராஜான்னு சொல்லுவாங்களா, பெம்பசான்னு சொல்லுவாங்களா? பெம்பசார் சார். ஓகே, பெம்பசார். சோ பெம்பசார் வந்துட்டு இவங்களோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டாங்க. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னாக்கா பெம்பசார் நகரி. ஓகே,
Pembesar negeri. Okay. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னாக்கா NNMTB, அதாவது Negeri Melayu Tidak Bersekutu. Okay. இதுல வந்துட்டு என்ன நடந்துச்சுனாக்கா kedudukan raja kukuh, அதாவது உறுதியா இருந்துச்சு. சார் எதில் இருக்கீங்க சார்? நான் நோட்ஸ்ல இருக்கேன், 4வது பாயிண்ட்ல இருக்கேன். 4வது பாயிண்டா சார்? ஓகே பிரிண்ட் பண்ணிட்டேன் சார். ஓகே குட். ஓகே, sebelum perang dunia kedua இருக்கா, தெரியுதா? சேரன் அது. ஆமாங்க சார். எங்க இருக்கீங்க சார்? ஓகே, sebelum perang dunia தெரியுதா? தெரியுது சார். ஓகே, அதாவது 4வது பேஜ் நினைக்கிறேன். sebelum perang dunia kedua-ல அதுக்கு கீழே 4வது பாயிண்ட்ல இருக்கேன். ஓகே சார். ஓகே, so kedudukan raja, kukuh dan pentadbiran negeri tetap dilaksanakan oleh pembesar. ஓகே, இதுல வந்து என்ன நடந்துச்சு, ராஜா வந்து ஸ்டீல் மேல உள்ள மாதிரி ராஜா வந்துட்டு ராஜாவே இருக்காரு, அவரோட வேலையை அவர் பார்ப்பாரு. ஓகே, பட் negeri tetap dilaksanakan oleh pembesar. pembesar வந்துட்டு அவங்களோட வேலையை அவங்க செய்யறாங்க, ராஜாவோட வேலை செய்யறாரு. பட் NNMB-ல ஒண்டி தான் pembesar வந்துட்டு பிரிட்டிஷ் கீழே கட்டுப்பட்டிருக்கணும். ஓகேயா, புரியுதா? இருக்கீங்களா? ஓகே சார். ஓகே, முடி வெட்டியாச்சா தமிழ்? இல்ல சார், வந்து ப்ராசஸிங் சார். ஓகே. சோ அடுத்தது பாப்போம். pengubalan undang-undang. இந்த நோட்ஸ்ல உள்ள 3வது பாயிண்ட் சொல்றீங்க சார்? 3வது பாயிண்ட் நீங்க பாத்தீங்கன்னாக்கா NNMB ல வந்துட்டு பிரிட்டிஷ் mengambil alih pentadbiran. என்ன தமிழ்? அழைக்கிறாங்க. ஓகே, சோ NNMB-ல வந்துட்டு என்ன நடந்துச்சு, British mengambil alih pentadbiran di peringkat pembesar negeri. Raja-Raja Melayu kekal sebagai pemerintah. Sebagai Raja-Raja Melayu kekal pemerintah. Okey, முடியுதா? ஹலோ, இருக்கீங்களா? இருக்கோம் சார். முடியுது சார். அதான் இல்ல, சம்டைம்ஸ் எனக்கு பயமா இருக்கு. சம்டைம்ஸ் அமைதியா இருக்கும் போது என்னடா என்னோட மைக் ஆஃப் ஆயிருச்சான்னு ஒரு பயம். இல்ல சார், அமைதியா இருந்து நீங்க சொல்றத உன்னிப்பா கவனிக்கிறோம் சார். அப்பா ஏன் கவலைப்படுறீங்க? ஓகே. அடுத்தது சார், நீங்க லெஃப்ட் ரைட்டிங்னா நாங்க கால் பண்ணிரோம் சார். அதான் கால் பண்ணிருங்க, அது மிஸ்டேக் ஆயிர போகுது. அப்புறம் நான் ஒண்டே அப்புறம் யாரு கூடயே பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்புறம். ஓகே, அடுத்தது 5வது பாயிண்ட். 5வது தானே? ஓகே, undang-undang tubuh kerajaan Johor dan undang-undang kerajaan Terengganu. ஓகே, இது கொஞ்சம் ரொம்ப சுருக்கி இருக்காங்க, உங்களுக்கு சரியா புரியாதுன்னு நினைக்கிறேன். டெக்ஸ்ட் புக் நான் பாக்குறேன். undang-undang tubuh kerajaan Johor அப்படி போறோம். இருங்க வரேன். அதாவது டெக்ஸ்ட் புக் நீங்க பாருங்க, பேஜ் 39வது பேஜ் டெக்ஸ்ட் புக்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த பர்பிள் கலர் நோட்ஸ்ல வந்து 3வது கோட்டால பர்பிள் கலர். ஓகே, அதுல வந்து செகண்ட் பேராகிராஃப் பாருங்க. Okay, pengubalan undang-undang tubuh kerajaan Johor dan undang-undang kerajaan Terengganu. Ada எங்க சார்? Pemerintah Raja Kesultanan Melayu Melaka சார். அந்த sebelum perang dunia kedua இருக்குல்ல, 39வது பேஜ். ஓகே சார். 3 கோட்டா பர்பிள் இருக்கு. பர்பிள் கலர் 3 கோட்டா. இது சரியா வழங்கல சார். ஆமாவா? வழங்குங்க சார். கண்டினியூ பண்ணுங்க சார். யாருக்குமா அது வழங்கல? மத்தவங்களுக்கு எல்லாம் தெளிவா இருக்கா? சார் நீங்க சரியா கிடைக்க வழங்க மாட்டேங்குது. இல்ல அவங்க லைன்ல ப்ராப்ளமா இருக்கும் போல. ஆனா எனக்கு நீங்க பேசுறதெல்லாம் வழங்குதே. ஆமா சார், கிளியரா தான் இருக்கு சார். ஓ, சோ பாருங்க, இடம் மாத்தி உட்காந்து பாருங்க. ஓகே, சோ பாக்குறேன், கண்டினியூ பண்றேன் பாருங்க. சோ டெக்ஸ்ட் புக்ல 39வது பேஜ்ல பர்பிள் கலர் கோட்டா இருக்குல்ல, அந்த 3வது கோட்டால செகண்ட் பேராகிராஃப். ஓகே, வந்துட்டுமா? ஓகே, செகண்ட் பேராகிராஃப் பர்பிள் கலர்.
39வது பேஜ். ஓகே, சோ அதுல நீங்க பாத்தீங்கன்னாக்கா undang-undang tubuh kerajaan Johor, இது வந்து undang-undangோட பேரு. அதாவது ஜோஹர்ல தான் வந்துட்டு நம்மளோட சிஜாரா நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஜோஹர்லயும் தெலுங்கானூர்லயும் தான் வந்து முத இந்த undang-undang உருவாகுனுச்சு. ஓகே, சோ இந்த 2 undang-undang வந்துட்டு இந்த என்ன ராஜபெரும்பலம்பாகானுக்கே வந்துட்டு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி. ஓகே, அதாவது ராஜாவை வந்துட்டு ஒன்னும் குக்கோ பண்ணி ஒன்னும் அவங்களுக்கு வந்து நிறைய அங்கீகாரம் கிடைச்ச விஷயம் வந்துட்டு இந்த 2 undang-undangனால. அப்ப இன்கேஸ் ஆப்ஜெக்டிவ் கேள்வியில வந்துட்டு நமக்கன் இல்லாட்டி ஸ்ட்ரக்சர்லயும் மேபி கேட்கலாம். அதாவது நமக்கன் dua jenis undang-undang yang telah ditubuhkan sebelum Perang Dunia Kedua bagi mengukuhkan kedudukan raja. Okay, I repeat the question. Okay, அதாவது namakan dua jenis undang-undang yang ditubuhkan sebelum Perang Dunia Kedua bagi mengukuhkan kedudukan raja illathi sultan கேட்டாங்கனாக்கா இதுதான் 2 ஆன்சர். ஓகே, வணங்குதா? தமிழ் திருப்பி கேட்கணுமா? ஓகே, அதாவது namakan dua jenis illathi dua contoh undang-undang yang telah diwujudkan sebelum Perang Dunia Kedua bagi mengukuhkan kedudukan sultan கேட்டாக்கா இதுதான் ஆன்சர். பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, Kesultanan Melayu Melaka கீழே இது வராது. சார் இப்போ வந்து அந்த ஆன்சர் வந்து Pengumpulan Undang-Undang Tubuh Kerajaan Johor 1895. ஆன்சர் வந்துட்டு ஜஸ்ட் நீங்க undang-undangல ஆரம்பிச்சு சார் ரொம்ப லேட்டா சொல்றாங்க வழங்குதுன்ட்டு. ஓகே, அந்த undang-undangல ஆரம்பிச்சு அந்த தகவல் உங்களுக்கு ஞாபகம் இல்லாட்டி கூட நோ ப்ராப்ளம். தகவல் நீங்க மறந்துட்டா கூட பிரச்சனை இல்லை. ஆனா வந்துட்டு சீலாப்பான தகவலை எழுதிடக்கூடாது. ஓகே, தகவல் தெரியாம பட்சத்துல எழுதாட்டி பருவா இல்ல. ஓகே, ஆனா நீங்க வேற தகவல் போட்டீங்கன்னாக்கா மேபி ஹாஃப் மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பெட்டர் தகவல் போடாம இருக்கிறதே பெட்டர், உங்களுக்கு ஃபுல் மார்க்கே கொடுத்துருவாங்க. ஓகேயா? சோ மிந்தி வந்துட்டு நம்ம என்ன நினைச்சோம்னா சிஜாரானாவே கஷ்டம், தகவல் அஃபால் பண்ணணும், பேர் அஃபால் பண்ணணும். இப்ப எல்லாம் வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. ஓகே, இதனால வந்து பிள்ளைங்கள் வந்துட்டு ஃபெடாப்பா ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு கடுப்பா ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு கேள்வி கேளுங்க. இப்பதான் கோவிட் அது இதுன்றாங்களா, அடுத்த வருஷம் பரிசு சொன்னாங்க கொடுக்க மாட்டானுங்க சொன்னாங்க. சொல்ல முடியாது தமிழ், ஏன்னாக்கா வந்து இதான் நான் சொல்றேன் புது சிஸ்டம் அப்படின்ட்டு. சோ இந்த புது சிஸ்டத்துக்குள்ள என்ன வேணா நடக்கலாம். சோ நம்ம தயாரா இருந்துப்போமே. கிராஃப் இறங்குமா சார்? மேபி இப்ப என்னன்னாக்கா நார்மலி நான் சொல்றேன்னு, அதாவது நிறைய பிள்ளைங்க கஜி பண்ணுவாங்க. இப்ப நாங்க தண்டை பண்ணி முடிச்ச பிற்பாடு நாங்க எல்லாம் எங்களோட பேப்பர்ஸ் எல்லாம் அனுப்பி விட்ட பிற்பாடு அங்க கஜி பண்ணுவாங்க. கஜி பண்ணதுல வந்து நிறைய பேருனால ஸ்கோர் பண்ண முடியாத பட்சத்துல இருந்துச்சுனாக்கா ஸ்கோரை இறக்குப்பாங்க. அதே வந்துட்டு இப்ப வச்சுப்போம், ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் நானு. 100 பேர்ல வந்துட்டு 10 பேருக்கு ஒண்டிதான் வந்து சரியா ஆன்சர் கொடுக்க முடியல. பட் மற்ற 90 பேரும் வந்துட்டு ரைட்டான ஆன்சர் நல்லா செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா கிராஃபை இறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேயா? சோ நம்ம தயாரா இருந்து போதுமே. ஓகே, கிராஃபை ஏத்துனாலும் நம்மளுக்கு பிளஸ் பாயிண்ட் இருக்கு, இறக்குனாலும் நம்மளுக்கு பிளஸ் பாயிண்ட் இருக்கிற அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்னாக்கா படிச்சு வச்சுப்போமே. படிச்சு வச்சுட்டாக்கா என்ன கேள்வி கேட்டாலும் நம்மளால ஆன்சர் கொடுக்க முடியும், நல்ல கிரேட் நம்மளால எடுக்க முடியும். அதே வந்துட்டு கிராஃபை இறக்குனாலும் சரி நம்மளுக்கு வந்து வாய்ப்பு நிறைய இருக்கு பாஸ் பண்றதுக்கு. ஓகே, பிளஸ் பாயிண்ட் நம்ம கிட்ட இருக்கு, நம்ம படிச்சா ஒண்டி. ஓகேயா? எதையும் நம்பிடாதீங்க. ஏன்னா நிறைய என்ன சொல்லுவாங்க, இப்பெல்லாம் நிறைய வைரலான விஷயம் நிறைய இருக்கு. அதாவது வாத்தியார் துறையில இருக்கோம் நாங்க, எங்களுக்கே அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்காது. அதாவது எக்ஸாக்டா இதுதான் நாளைக்கு வரப்போகுது, பரீட்சைக்கு இதுதான் வரப்போகுதுன்ட்டு எங்களுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும். என்னடா இது இத்தனை வருஷமா நம்ம படிச்சு கொடுக்குறோம், நம்மளுக்கு இப்படி எல்லாம் வந்தது இல்லை, இவங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சுடா இதுன்ட்டு நாங்க யோசிப்போம். ஆனா ரியல் பரீட்சைக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா
நிறைய பேர் இந்த லாஸ்ட் மினிட் உள்ள நோட்ஸ் கண்டதெல்லாம் கிடைக்குது இல்ல, வைரலான விஷயம், அதை நம்புறாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் போட்ட முயற்சியை தான் வந்து நான் வந்து எப்பவுமே நம்புவேன். சோ நம்பிக்கையா படிங்க, உங்களால செய்ய முடியும். ஓகே, வைரலான விஷயத்த நம்பிடாதீங்க. ஓகே, மேபி நீங்க நம்பலாம், யாரு அதை சொல்றாங்கன்ட்டு பார்க்கணும். ஓகேயா? ஓகே, ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது undang-undang tubuh kerajaan Johor, undang-undang tubuh kerajaan Terengganu. Yes, இது 2 jenis undang-undang இருக்கு. எப்ப நடந்தது? sebelum perang dunia kedua. இதே நீங்க வந்துட்டு Kesultanan Melayu Melaka கீழே பாத்தீங்கன்னாக்கா இந்த 2 jenis undang-undang இருக்கு. அதுல என்ன jenis undang-undang? 2 பேர் கொடுத்திருந்தேன். Kesultanan Melayu Melaka kila. Undang-undang Hukum Kanun Melaka, Undang-Undang Laut Melaka, sir. Yes, right. Hukum Kanun Melaka dan Undang-Undang Laut Melaka. Adi நீங்க வந்து sebelum perang dunia kedua பாத்தீங்கன்னாக்கா வேற. ஓகே, மாத்தி செஞ்சிராதீங்க. சார், அது வந்து பெர்மனன்ட் berdasarkan Undang-Undang Hukum Kanun Melaka, Undang-Undang Laut Melaka. Yes. டிஃபரண்ட் இருக்கு. ஓகேயா? முடியுமா? முடியும் சார். முடியும் சார். ஓகே, ஒரு 20 செகண்ட் ரெஸ்ட். தண்ணி குடிக்கிறவங்க தண்ணி குடிங்க, ரிலாக்ஸா இருங்க, நல்லா மூச்சு காத்துலுங்க. சார் எனக்கு ஒரு கேள்வி சார். கேளுங்கப்பா. சார், இது இப்ப கடைசியா ஒரு கேள்வி கொடுத்து ஆன்சர் கொடுத்தீங்களா, இதான் வரும் அப்படின்னு. ஓகே, இப்ப எனக்கு அதோட இது கொடுங்க, நோட்ஸ் கொடுங்க சார். அது அண்டர்லைன் பண்ணல புக் டெக்ஸ்ட்ல. ஓகே, அதோட நோட்ஸ் வந்துட்டு பேஜ் 39வது பேஜ் டெக்ஸ்ட் புக்ல வந்துட்டு 3 பப்பல் கொத்தா இருந்துச்சுல. ஆமா சார். அந்த 3 பப்பல் கொத்தால வந்து செகண்ட் பேராகிராஃப். ஓகே சார், எடுத்துட்டேன் சார். ஓகே, அந்த செகண்ட் பேராகிராஃப்ல வந்து undang-undang tubuh kerajaan Johor பாத்துட்டீங்களா? அதுவும் undang-undang kerajaan Terengganu. அதுதான் ஆன்சர். undang-undang kerajaan Terengganu. சரி, எந்த கேள்விக்கு ஆன்சர் சார்? இது வந்து நான் கிரியேட் பண்ண கேள்விக்கு அதாவது என்ன கேள்வி நான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னாக்கா, namakan 2 jenis undang-undang yang diwujudkan sebelum perang dunia kedua bagi mengukuhkan kedudukan sultan இல்லாட்டி ராஜா. அந்த கேள்வி வந்துச்சுனாக்கா இதுதான் ஆன்சர். ஓகே சார். இல்ல எழுத வேணாம். ஜஸ்ட் இது நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு லிங்க் கொடுக்குறேன். சொந்தோ ஒரு சொந்தோ கொடுக்குறேன். இப்படி வந்துச்சுனாக்கா இதுதான் ஆன்சரா வரும் அப்படின்னு சொந்தோ கொடுக்குறேன். சோ முதல் latar belakang கீழே வந்து சிஸ்டம் Kesultanan Melayu Melaka பத்தி சொல்லியிருந்தேன். அடுத்தது வந்து perang dunia kedua பத்தி சொல்லியிருந்தேன். ஓகே, அடுத்தது ஸ்டீல் ஒன்னும் வந்துட்டு latar belakangலயே ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது டெக்ஸ்ட் புக்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா பேஜ் 40ல. ஓகே, இந்த பேஜ் 40யும் 41 வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னாக்கா அதாவது என்ன சொல்ல வராங்கன்னாக்கா semasa pendudukan Jepun. முதல்ல நம்ம பார்த்தது வந்துட்டு Kesultanan Melayu Melaka டைம்ல எப்படி இருந்துச்சு. அடுத்தது வந்துட்டு நம்ம என்ன பார்த்தோம், sebelum perang dunia kedua வந்து எப்படி இருந்துச்சு. இப்ப நம்ம பார்க்க போறது வந்து semasa pendudukan Jepun. ஓகே, ஜப்பான் டைம்ல வந்துட்டு ஜப்பான் யாருன்னு தெரியும்ல, தெரியுமா? தெரியும் சார். யாரு பக்கத்து வீட்ல இருக்காரோ? அதான் ஜப்பான் பக்கத்து. ஓகே, சோ ஜப்பான்னா ஜப்பான் டைம்ல வந்துட்டு நம்ம ராஜா வந்துட்டு எப்படி இருந்திருக்காங்கனாக்கா, Raja Melayu diiktiraf sebagai ketua dalam hal ehwal agami Islam. அதாவது ஜப்பான் டைம்ல வந்துட்டு ராஜாவோட வேலை வந்துட்டு வரும் அகாம இஸ்லாம்ல ஒண்டிதான் அவங்க வந்துட்டு அவங்களோட ஆட்சி பண்ணிக்க முடியும். மத்தபடி மத்த ஆட்சி எல்லாமே வந்து ஜப்பான் தான் வந்துட்டு எல்லாமே பார்த்துப்பாங்க. இவன் பிரிட்டிஷ்காரனோட இவன் ஒன்னும் மோசமானவன் சொல்லி பார்க்க போனாக்கா. ஓகே, அடுத்தது pengiktirafan semasa persidangan di Singapura. செகண்ட் பாயிண்ட் நான் கேன்சல் பண்றேன், வேண்டாம். ஓகே, செகண்ட் பாயிண்ட் வேண்டாம். நான் காட்டுற நோட்ஸ்ல செகண்ட் பாயிண்ட் வேண்டாம். ஓகே, அடுத்தது 3வது பாயிண்ட் வந்து அது செகண்ட் பாயிண்ட் நம்ம எடுத்துப்போம். என்ன முக்கியமானது அதுல சொல்ல வராங்கனாக்கா, kedudukan Raja Melayu di bawah Governor Jepun. ஓகே, யாரு கீழே இருக்கு இது வந்துட்டு, இவங்களோட ராஜா வந்து யாரு கீழே இருக்காங்க,
சார் கவர்மெண்ட் ஜப்பான். என்ன ஜப்பான்மா? கவர்மெண்ட் கவர்னர் ஜப்பான். கவர்னர் ஜப்பான். அதாவது இதுக்கு முன்ன நம்ம ரெசிடென்ட் பார்த்தோம் கொஞ்ச நேரம். இதுக்கு முன்ன நம்ம ரெசிடென்ட் பார்த்தோம்ல. ஆனா ஜப்பான் டைம்ல வந்து இந்த ராஜாலாம் வந்து யாரு கீழே இருந்திருக்காங்க? கவர்னர் ஜப்பான் கீழே இருந்திருக்காங்க. இவ்வளவுதான் தெரிஞ்சா போதும், வேற ஒண்ணும் தெரிய வேண்டாம். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முதல்ல என்ன சொன்னேன்? ராஜா sebagai ketua agama Islam. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ராஜா sebagai ketua agama Islam. சொல்லுங்க சார். அதே மாதிரி புக் டெக்ஸ்ட்லயும் அந்த இது சொல்லிருங்க சார், நாங்க தண்டு பண்ணிக்கிறோம். ஓகே 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 ஓகே. சோ முதல்ல இந்த நோட்ஸ்ல சொல்றேன். ராஜா sebagai ketua, Raja Melayu sebagai ketua agama Islam. Second point, di bawah pengawasan Governor Jepun. ஜப்பான் கீழே தான் இவங்க வந்து எல்லாமே செய்ய முடியும். கவர்னர் ஜப்பான் கீழே. pengawasan கவர்னர் ஜப்பானா சார்? எஸ், pengawasan கவர்னர் ஜப்பான் சார். அது முழு ayat வந்து Raja Melayu pengawasan. முழு ayat வந்துட்டு kedudukan Raja Melayu di bawah Governor Jepun போட்டுருக்கேன். அந்த pengawasan கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. திருப்பி சொல்றேன். Raja Melayu di bawah Governor Jepun. ஓகே, முடியுமா? ஓகே சார். ஓகே, அதே டெக்ஸ்ட் புக்ல நீங்க பேஜ் 40 நீங்க பாத்தீங்கன்னாக்கா, முதல்ல டெக்ஸ்ட் புக் கேட்டீங்களா? டெக்ஸ்ட் புக்ல அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல வந்துட்டு Raja Melayu sebagai ketua agama Islam. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் நீங்க பாத்தீங்கன்னாக்கா செகண்ட் பேராகிராஃப் ரெண்டாவது பரங்கான்ல, அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா, Raja Melayu di bawah pengawasan இல்லாட்டி கூட பிரச்சனை இல்ல, Raja Melayu di bawah Governor Jepun. ஓகே, கிடைக்குதாமா? ஓகே சார், கிடைச்சிருச்சு. ஓகே, செட்டர். ஓகே, இது வந்து ஜப்பான் கீழே நான் சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். ஓகே, அடுத்தது selepas perang dunia kedua. முதல்ல வந்துட்டு நம்ம பார்த்தது வந்து sebelum perang dunia kedua. இது வந்துட்டு selepas perang dunia kedua. அதுல என்ன நடந்திருக்குனாக்கா, pemerintahan beraja menerima cabaran apabila Malayan Union diperkenalkan. Okay, என்ன சொல்ல வராங்கனாக்கா, இந்த selepas perang dunia kedua போது Malayan Union ஒன்னு உருவாக்கி இருக்காங்க. ஓகே, இந்த Malayan Union உருவாக்கும் போது இந்த ராஜா சிஸ்டத்துக்கு வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, பாதிப்பு வந்துச்சு. சபாரன். ஓகே, பாதிப்பு வந்துச்சு. ஓகே, இந்த Malayan Union சிஸ்டத்துக்கு கீழே. ஓகே, என்ன நடந்திருக்குனாக்க இந்த சிஸ்டத்துக்கு கீழே, செகண்ட் பாயிண்ட், Raja Melayu kehilangan kuasa. அதாவது இந்த ராஜாங்களுக்கெல்லாம் வந்து இதுக்கு முன்ன வந்துட்டு நீ நாட்டை வழி நடத்தலாம், எல்லாமே செய்யலாம்னு சொல்லியிருந்தாங்களே. இப்ப வந்துட்டு அவங்களோட குவாசுக்கு வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, அவங்களோட பவருக்கு வந்து பாதிப்பு வந்துருச்சு. பதவிக்கு வந்துட்டு பதவிக்கு சார் பதவி போச்சு. kehilangan kuasa. பதவி போல, பட் அவங்களுக்கு குவாசு இல்லாம போயிருச்சு. பதவி இருக்கு, பட் வந்துட்டு அவங்க ஜஸ்ட் ஒரு பொனைக்கா மாதிரி, ஒரு பொம்மை மாதிரி தான். அவங்க சொல்றது இல்லாம போச்சு சார். என்னது? அதிகாரம். எஸ், ரைட் 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 ரைட். அதிகாரம் இல்லாம போயிருச்சு. ஓகே, பதவியா இருக்காங்க, ராஜாவா இருக்காங்க, பட் அதிகாரம் இல்ல. ரைட். சோ எதனால அதிகாரம் இல்லாம போயிருச்சுனாக்கா, யாரு வந்துட்டு இவங்களோட அதிகாரத்தை வந்துட்டு எடுத்துக்கிட்டா, Malayan Union. Malayan Union இல்ல, அந்த Malayan Union ஆட்சி பண்றவங்க யாரு? அந்த செகண்ட் பேராகிராஃப்ல இருக்கு. ராஜா இங்கிலாந்து. எஸ், ராஜா இங்கிலாந்து. செகு. ஓகே, செகு. ஓகே, பிளாஜா. என்னோட இந்த செகு ஒர்க் ஒண்ணு வராம இருக்கேன்ட்டு பார்த்தேன் நானு. ஓகே, சோ இந்த ராஜா இங்கிலாந்து வந்துட்டு எடுத்துக்கிட்டாங்க இது எல்லாத்தையும். ஓகே, இந்த Raja Melayu அதிகாரத்தால இந்த ராஜா இங்கிலாந்து எடுத்துக்கிட்டாங்க. சொல்லுங்க. இப்ப Raja Melayu kehilangan kuasa, diambil Raja England. Yes. Oke. Oke. So British memerintah secara langsung melalui governor yang dilantik. Oke, இந்த selepas perang dunia kedua போது நீங்க நல்லா விளங்கிக்கணும். அதாவது
இந்த selepas perang dunia kedua வந்து என்ன உருவாகுனுச்சு? Pemerintah beraja menerima Malaya Union. எஸ், Malayan Union உருவாகுனுச்சு. இந்த Malayan Union மேல என்ன நடந்துச்சு? Raja-raja hilang kuasa. ராஜராஜ hilang kuasa. யாரு அவங்களோட குவாசவை எடுத்துக்கிட்டா? Raja England. ராஜ இங்கிலாந்து எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, இந்த ராஜ இங்கிலாந்து எடுத்துக்கிட்டு இந்த ஆட்சியை வந்துட்டு யார வச்சு இவங்க நடத்துனாங்க? Governor. எஸ், கவர்னரை வச்சு இவங்க இந்த ஆட்சியெல்லாம் நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த 3வது பாயிண்ட் இது புரியுதுங்களா? 3வது பாயிண்ட் 2 பாயிண்ட் தண்டு பண்ணிட்டேன். 3வது பாயிண்ட் சொல்லுங்க, திரும்பி தண்டு பண்ணிக்கிறேன். 3வது பாயிண்ட் வந்துட்டு பிரிட்டிஷ் memerintah melalui governor. ஓகே, அடுத்தது கவர்னர் வந்துட்டு இவங்களை வச்சுதான் ஆட்சி பண்ணாங்க. ஓகே, அடுத்த பாயிண்ட் கேளுங்க. இந்த கவர்னர் சொல்லுவாங்களா, தமிழ்ல சொல்லுவாங்களோ பெரிய கவர்மெண்ட் நினைப்பு அப்படின்னாங்களோ? ஆமா, ஏன்னா பிரிட்டிஷோட கவர்னர்னு சொன்னாக்கா வந்துட்டு அது ஒரு பெரிய, ஏன்னா வெள்ளைக்காரன்னு சொன்னாலே நம்மளுக்கு எல்லாம் வந்துட்டு அவனை அப்படியே உயர்த்தி தானே நம்ம எல்லாம் பாக்குறோம். அதே மச்சாம் என்ன சொல்லுவாங்க, நம்ம நாட்டு ஆளை பார்த்தா நம்ம ஓ இவன் தானே அப்படின்னு சொல்றோம். அப்படிதான் வெளி தோற்றதுங்களா? ஓகே ஃபைன் சார், பாயிண்ட் கரெக்டா பிடிக்கிறீங்க சார். எல்லா அனுபவம் தானே, எல்லாத்தையும் தாண்டி வந்தோம்ல, உங்க வயசுல தானே வந்திருக்கோம் எல்லாருமே. ஓகே fine. அடுத்த பாயிண்ட், kesepakatan Raja-Raja Melayu menentang menyebabkan Malayan Union digantikan dengan Persekutuan Tanah Melayu. ஓகே, என்ன சொல்ல வராங்கனாக்கா, இந்த Malayan Union வந்துட்டு ஏன்னா அங்கதான் ராஜராஜோட பதவிக்கெல்லாம் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அழகான தமிழ் என்ன சொல்லுவீங்க? என்னத்த சார்? ராஜராஜ மலாயோட பதவிக்கு என்ன வந்துருச்சு? காதுல வேற இடமும் விழுந்துச்சு. ஓகே, பாதிப்பா? ஓகே, பாதிப்பு வந்ததுனால இந்த ராஜராஜ மலாயுலாம் வந்து என்ன பண்ணிட்டாங்கனாக்கா எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க? மலையன் யூனியனை வந்து எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ எதிர்க்க ஆரம்பிச்ச கையோட இந்த மலேயன் யூனியனுக்கு கந்தியா வந்து ஒண்ணு உருவாக்கி இருக்காங்க. அதோட பேர் என்ன? பர்சுக்கத்துவன் தானா மலாயு உருவாக்கிட்டாங்க. அதுல வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, எதெல்லாம் இந்த ராஜாக்கு வந்துட்டு பிடிக்கலையோ அதெல்லாம் பிடிச்ச மாதிரி அமைச்சு நம்மள ராஜாவை வந்து கைக்குள்ள போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்சுக்கத்துவன் தானா மலாயு வந்து உருவாக்கிட்டாங்க. ஓகேயா, இத வந்துட்டு என்ன நடந்துச்சுனாக்க இந்த பர்சுக்கத்துவன் தானா மலாயு கீழே இந்த ராஜாவோட டவுலாத்தான், அதாவது ராஜாக்குன்னு டவுலாட் இருக்குல்ல, அதாவது வந்து மக்கள் வந்துட்டு ராஜா சொல்றத கேட்கணும், ராஜாக்குன்னு மதிப்பு மரியாதை பேரு புகழ் செல்வாக்கு எல்லாம் இருக்குல்ல, இதை திருப்பி கொடுத்தாங்க. ஓகே, இந்த மலேயன் யூனியன் மூலியமா இதெல்லாம் எடுத்துக்கிட்டு திருப்பி இதை வந்துட்டு என்ன சொல்லுவாங்க எதிர்க்க ஆரம்பிச்ச கையோட கொடுத்தாங்க. எது கீழே கொடுத்தாங்க? பர்சுக்கத்துவன் தானா மலாயு கீழே கொடுத்துட்டாங்க. எதை வச்சு கொடுத்தாங்கனாக்கா ஒரு பிரஜஞ்சன் உருவாக்குனாங்க. அந்த பிரஜஞ்சன் அடுத்தது செஜாரா dan kedudukan institusi majlis raja-raja. அதாவது இது வந்து ஆக்சுவலி என்ன அப்படின்னாக்கா பேஜ் 42. ஓகே, டெக்ஸ்ட் புக்ல பேஜ் 42 கீழேயும் 43 கீழேயும் இதோட என்ன சொல்லுவாங்க இதோட புராயான் இருக்குல்ல. ஓகே, இது வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஒரே நோட்ஸா டெக்ஸ்ட் புக்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா 2 பேஜ் 3 பேஜ் இருக்கு. அது துர்பரா இல்ல டர்பரா ரஜினி படம்? ஆக்சுவலி வந்து நம்மளோட தமிழ்ல தான் வந்து மலாய் வெர்ஷனுக்கு மாத்தி துர்பார்னு மாத்தி இருக்காங்க. ஆக்சுவலி டர்பாரும் துர்பாரும் ஒரே மக்சூத். நிறைய நம்மளோட தமிழ் வார்த்தைங்க வந்துட்டு என்ன சொல்லுவாங்க காப்பி பண்ணி நிறைய இந்த மாதிரி மலாய் வார்த்தை, ஏன்னா மலாய் வார்த்தை வந்து பத்தல. என்னது அவனுக்கு திருடுறதே பழப்பா போச்சு. நம்மளோட பழக்கம் என்ன தெரியுமா, கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனாலதான் கொடுக்க அவங்க எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்மளும் கொஞ்சம் வந்துட்டு கர்ணன் மாதிரி இல்லாம கொடுக்காம கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க கெஞ்சத்தனம் பண்ணோம். அது நம்ம செய்யற மாட்டோமே, அதனாலதான் அவன் எடுத்துக்கிட்டே இருக்கான்.
எந்த காரணத்தை கண்டா வர சொல்லுங்க அவரா. பாட்டு பாட ஆரம்பிச்சுட்டாருடா சாமி. ஓகே ஃபைன். சோ அடுத்தது pembentukan durbar, அதாவது தர்பார்ல. அதாவது அதுக்கு இன்னொரு வார்த்தை என்னன்னாக்கா kerajaan. கராஜானோட பேரு தான் வந்துட்டு துர்பார்னு சொல்லுவாங்க. ஓகே, இல்லாட்டி தர்பார்ல தமிழ்ல. ஓகே, சோ இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த சிஜாரா மஜ்லிஸ் ராஜராஜ், அதாவது இந்த மஜ்லிஸ் ராஜராஜ வந்து எப்படி உருவாகுச்சுன்னு வந்துட்டு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு கதையை சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ இது வந்துட்டு ஆக்சுவலி பார்க்க போனாக்கா வந்துட்டு நாட் டு சே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது. ஸோ இது ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அதாவது நான் ஜஸ்ட் ஒரு சும்மா ஒரு இதுக்கு சொல்றேன். இந்த மஜ்லிஸ் ராஜராஜோட வேலை என்னன்னாக்கா இது பிரகாரம் தான் வந்துட்டு ராஜாலாம் வந்துட்டு அவங்களோட செயலை வந்துட்டு செய்வாங்க. ஓகே, அதுக்கு தான் வந்து இந்த மஜ்லிஸ் ராஜராஜ வந்துட்டு தேவை. அதாவது அது எப்போ உருவாக்குனாங்க, அப்புறம் வந்துட்டு எங்க உருவாக்குனாங்க, அவங்களோட வேலை. ஓகே, சோ இந்த சிஜாரா dan kedudukan மஜ்லிஸ் ராஜராஜ இது ஜஸ்ட் ஒரு ரஃப்லி நீங்க இந்த நோட்ஸ், அதாவது இந்த நோட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா 7வது பேஜை வந்து ஜஸ்ட் ஒரு ரஃப்லி படிச்சுக்கோங்க. ஒரு ஆப்ஜெக்டிவ் கொஸ்டினுக்கு இது வந்து உதவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுல வந்துட்டு ஜஸ்ட் நோட்ஸ் பிரிண்ட் பண்ணவங்க வந்துட்டு இந்த 1வது இருக்குல்ல pembentukan durbar, இது கீழே வந்துட்டு எப்ப பென்டோக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது தகவல் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் சொல்றேன் வராது அப்படி தகவல் தெரியல, இதுதான் புது சிலிபஸா இருக்கு. ஓகே, சோ அந்த மஜ்லிஸ் சுல்தான் semasa Melayan Union கீழே நம்ம பார்ப்போம். அதாவது அங்க வந்து என்ன நடந்திருக்குனாக்கா பேரு வந்து மஜ்லிஸ் சுல்தான், அதாவது சுல்தானுக்கான வேண்டிய மஜ்லிஸ் அது வந்துட்டு அவங்களோட அமைப்பு. ஆனா Melayan Union கீழே இருந்த வாசி அதை வந்து கவர்னர் Melayan Union தான் வந்து கான்டாக்ட் பண்ணுவாரு. ஓகே, அந்த கான்டாக்ட் பண்ற கீழே வந்துட்டு 9 ராஜராஜ மலாயும் 3 பகாவைக்கான பிரிட்டிஷும் இருந்திருக்காங்க. ஓகே, சோ அதுல வந்து என்னத்த பத்தி பேசி இருக்காங்கனாக்கா undang-undang berkaitan agama Islam dan menasihati governor, அதாவது அகாமி இஸ்லாம பத்தி. ஏன்னா இந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு வந்து அகாமி இஸ்லாம் பத்தி தெரியாதனால இந்த ராஜா வந்து என்ன செஞ்சிருக்காங்கனாக்கா அகாமி இஸ்லாம பத்தி விளக்கி சொல்லியிருக்காங்க அது கீழே. ஓகே, தென் அட் த சேம் டைம் கவர்னர் கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா இந்த இஸ்லாம் வந்து எங்களுக்கு தான் தெரியும், ஸோ இதுல வந்து நீங்க மூக்க நுழைக்க கூடாது அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த மஜ்லிஸ் சுல்தான் கீழே வந்து இது வந்து பேசியிருக்காங்க. ஓகே, tidak pernah diwujudkan kerana Raja Melayu menentang Melayan Union. ஓகே, இதுல என்ன சொல்ல வராங்கனாக்கா நீங்க பாருங்க இந்த 2வது பாயிண்ட்ல வந்து பேஜ் 43. ஓகே, அதாவது செகண்ட் பேராகிராஃப் பாருங்க. Fungsi Majlis Sultan membincangkan undang-undang berkaitan agama Islam dan menasihati governor yang dibangkitkan oleh Raja Melayu. Walau bagaimanapun majlis tersebut tidak pernah diwujudkan dalam tempoh Melayan Union kerana Raja Melayu menentang pelaksanaan Melayan Union. ஓகே, ஈவன் தோ இதுல வந்து அவங்க பேசியிருந்தாலும் என்ன பண்ணியிருந்தாலும் சரி, ஆனா இந்த மஜ்லிஸ் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க ஆஃபிஷியலா உருவாக்கப்படல. ஏன் இது வந்து ஆஃபிஷியலா உருவாக்கப்படலன்னு சொல்றாங்கன்னாக்கா ஏன்னா ராஜராஜ மலாயு வந்துட்டு Melayan யூனியனை வந்துட்டு எதிர்த்தனால. ஓகே, சோ இந்த மஜ்லிஸ் சுல்தான் வந்துட்டு ஆஃபிஷியலா வந்து உமும்கன் பண்ணல, அதுதான் சொல்ல வராங்க ஆக்சுவலி. இதுல வந்து உங்களுக்கு என்ன தெரியணும்னாக்கா மஜ்லிஸ் சுல்தான் வந்து இருந்திருக்கு, பட் ஆஃபிஷியலா இல்ல. எப்ப இருந்திருக்கு? Melayan யூனியன் டைம்ல வந்து இருந்திருக்கு. இது கீழே வந்து யாரு அதோட பெங்குருசினா கத்துவ, யாரு அதோட கத்துவ? யாராச்சும் ஒரு ஆள் சொல்ல முடியுமா? என்ன சார் கேட்டீங்க? இந்த மஜ்லிஸ் சுல்தானோட கத்துவ யாரு? Yang Dipertuan Agong sir. No. எஸ், கவர்னர். சோ இந்த கவர்னருக்கு கீழே எத்தனை பேர் ராஜா இருந்திருக்காங்க? 9 ராஜா. 9 ராஜா. அந்த 9 ராஜா எத்தனை பகாவைக்கான இருந்திருக்காங்க? 3 சார். 3 பேர் இருந்திருக்காங்க. இதெல்லாம் தெரியணும், மேபி ஆப்ஜெக்டிவ்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, சோ இதுல வந்து என்னத்தை பத்தி பேசியிருக்காங்க? அகாமி இஸ்லாம பத்தி பேசியிருக்காங்க. ஓகே, அவ்வளவுதான். ஓகேயா, அடுத்தது மஜ்லிஸ் ராஜராஜ மலாயு semasa PTM, Persekutuan Tanah Melayu.
சொல்லுங்க. சாரி சார், அது முன்னுக்கு போகாத முன்னுக்கு எனக்கு அந்த நோட்ஸோட இது தண்டு பண்ண சொல்லுங்க சார். ஓகே. membincangkan undang-undang ini. Membincangkan Oke. berkaitan agama Islam. Agama Islam. Okay. அது மட்டும் போதுமா சார்? அவ்வளவு ஒண்டி போதும். ஓகே ஓகே. அது கீழே சார் tidak pernah. Okay, tidak pernah diwujudkan kerana Raja-Raja Melayu menentang MU. அப்படி அது அப்படிதான். ஓகே ஃபைன். அடுத்தது மூணாவதுக்கு போறேன். மூணாவதுல நீங்க பாத்தீங்கன்னாக்கா பெட்டர் நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா, அப்படி உங்களுக்கு டைம் கேப் கிடைச்சிச்சுனாக்கா, பிரிண்ட் பண்ற வசதி இருந்துச்சுனாக்கா, முடிஞ்சா இந்த நோட்ஸை வந்துட்டு நீங்க பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப நீங்க டெக்ஸ்ட் புக்கை நீங்க ரிஃபர் பண்ணும் போதும் இந்த நோட்ஸை பார்க்கும் போதும் உங்களுக்கு ரெண்டு விஷயம் பார்த்தா மாதிரி இருக்கும். இதுல குழப்படி இருந்துச்சுனாக்கா, மேபி இதுல உள்ள அந்த போட்டிருக்கிற அந்த ஷார்ட்டான நோட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு குழப்பமா இருந்துச்சுனாக்கா, ஓகே, சோ அந்த குழப்பத்தை வந்து கிளியர் பண்றது தான் டெக்ஸ்ட் புக். சோ அடுத்து மஜ்லிஸ் ராஜராஜ மலாயு கீழே என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. அப்புறம் மஜ்லிஸ் ராஜராஜ மலாயு சிலப்பாஸ் மர்டிகா வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு நம்ம வந்து பார்ப்போம். அதுல வந்துட்டு ஒன்னும் வந்துட்டு அந்த மஜ்லிஸ் ராஜராஜ வந்து உறுதிப்படுத்திக்கிட்டாங்க. ஓகே, இந்த உறுதிப்படுத்துனதுல வந்துட்டு நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு சிம்பிள் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். இந்த சிம்பிள் ஹோம்ஒர்க்ல வந்துட்டு நீங்க பார்க்கணும்னாக்கா, மேல வந்துட்டு மஜ்லிஸ் ராஜராஜாவை பத்தி பார்த்தோம்ல, இந்த மஜ்லிஸ் ராஜராஜ வந்து எதுக்கு, இது பிரகாரம் தான் வந்துட்டு நம்ம நாட்டோட ராஜா வந்துட்டு அவங்களோட செயலை வந்து அவங்க வந்து செய்வாங்க, அவங்களோட தூகாசை வந்து அவங்க வந்து செய்வாங்க. சோ ஒரு குட்டி ஹோம்ஒர்க்ல அவங்களுக்கு இந்த குட்டி ஹோம்ஒர்க் வந்துட்டு என்னன்னாக்கா, இந்த 8வது பேஜ் பாருங்க. ஃபுங்சி மஜ்லிஸ் ராஜராஜ, அதாவது இந்த மஜ்லிஸ் ராஜராஜோட ஃபுங்சி என்ன, ஃபுங்சிக்கு இன்னொரு வார்த்தை வந்து தூகாஸ். ஓகே, ஃபுங்சி, tugas, peranan, tanggung jawab. திருப்பி ரிப்பீட் பண்றேன். fungsi, tugas, tanggung jawab. ஒன்னு என்ன சொன்னேன்? peranan. ஓகே, சோ இது எல்லாமே சேம் மக்சூத்.